சாய்ரா என் உயிரின் உயிரானவர்களே, மௌன விரதம் நம்ம தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணது வெட்னஸ்டே ஈவினிங் 6:30 மணிக்கு. அதாவது இன்றைக்கி நீங்கள் 12 மணிக்கு கேட்குற ஆடியோ நான் நேற்று 6:15க்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா நானும் மௌன விரதத்தில் இருக்கிறதால. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. நம்மளெல்லாம் மௌன விரதம் இருக்க சொல்லிட்டு இவர் மட்டும் ஆடியோ கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு. ஸோ நானும் மௌன விரதத்தில் தான் இருக்கேன். என்னுடைய ஒர்க்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்னு நான் நம்புகிறேன். இந்த மௌன விரதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பதற்கானது தான் இது. அதனால் காலையில் இருந்து 6 மணியில் இருந்து இப்போ 12 மணி வரைக்கும் நீங்கள் இருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம குரல் நமக்கே எப்படின்னு தெரியாத மாதிரி இருக்கும். நான் இதை ஸ்கூல் படிக்கும்போது மாதத்தில் ஒரு நாள் நான் இருந்திருக்கேன். அது சண்டே மட்டும் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது சண்டே தானே நமக்கு வீட்டில் இருப்போம், அதனால். பட் பார்த்திங்கன்னா அந்த 1 வீக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். வாரம் இருப்பேன். அதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியல. அதுக்கப்புறம் அப்படியே நமக்கு தான் மூளை அதிகமாக வளர நாம் வைக்கிறது தான் சட்டம் திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே, அது மாதிரி ஆயிடுச்சு. பட் இப்போ மறுபடியும் இதை நம்ம கொண்டு வரோம். இது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்து. மௌனமாக இருந்து பாருங்களேன். நீங்கள் உங்கள் பேச்சை எந்த அளவுக்கு நீங்கள் குறைக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த மௌனத்தோட சக்தி ரொம்ப பெருசு. வளவள கொடன்னு பேசுகிற நமக்கே தலைவலி வருதுன்னா நாம் பேசுகிறத கேட்குற மற்றவங்களுக்கு எவ்வளோ தலைவலி வரும். நான் கூட அடிக்கடி நினைப்பேன், நம்ம அன்பே சாயில் 30 நிமிஷம் 40 நிமிஷம் பேசுகிறோம், இது எத்தனை பேருக்கு தலைவலி வந்திருக்குமோ தெரியல அப்படின்னு. நல்ல வேளை அது மாதிரி ஒரு கமெண்ட் இது வரைக்கும் சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால் வரல. நான் பேசுகிறதே இந்த 2 ஆடியோஸில் மட்டும்தாங்க. அதிகமாக நான் வேறு எதுவும் பேசுகிறது இல்லை. ஃபோன் கால்ஸ் அதிகமாக அட்டென்ட் பண்ணுறதே இல்லை. எல்லாமே வாட்ஸ்அப் தான். சில பேர் ஆடியோஸ்க்கு அனுப்பும்போது கூட நம்ம ரிப்ளை பண்ணிவிடுவோம். சில பேருக்கு ஆடியோ கொடுக்கணும் அப்படின்னும் போது தான் அது நம்ம அன்பே சாயில் நம்ம இது மாதிரி இந்த சாய்ராமுக்கு இந்த டவுட்டுன்னு சொல்லி நாம் ஒரு ஆடியோ கொடுக்குறோம். அதனால் இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மௌன விரதத்தால் உங்கள் லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றத ஆழமாக உங்கள் மனசு ஒரு இடத்துல பதியும். அது மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் இப்போ 6 மணிக்கு மேலே, அதாவது ஈவினிங் 6 மணிக்கு மேலே நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணுவீங்கல்ல, அப்போ இனிமேல் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு அடி மனசில் ஒரு விதமான விழிப்புணர்வு அது உங்களுக்கு கிடைக்கும். பேசுகிறதால தான் இங்கே வம்பு ஜாஸ்தி. வாயை திறந்து பேசுனதால பிரிஞ்ச குடும்பம் அதிகம். கத்தி சண்டை போடுறோம் இல்லையா, அதில் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய அளவில் அந்த பிரச்சனை தீர்க்க முடியாத அளவுக்கு அது போயிடுது. அப்போ நம்ம என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்துல ஒரு மௌனத்தை மட்டும் நாம் கடைப்பிடிக்கணும். மௌனம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்கள் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தது. மௌனத்தினால ஒரு மனுஷன் நினைச்சதை சாதிக்கவும் முடியும். மௌனத்தால் சிந்தனைகள் பிறக்கும், தரித்திரங்கள் ஓடும். உங்கள் பேச்சுக்களை அதிகமாக கவனிப்பாங்க. எப்போ நீங்கள் மௌனத்தை அதிகமாக கடைப்பிடிக்கும் போது. நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பேச்சுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். நீங்கள் அதிகமாக பேசும்போது தேவையில்லாத வார்த்தைகளை அதிகமாக பேசுகிறீங்க. அதனால் உங்கள் வார்த்தைகளை யாரும் கவனிக்க போகிறது இல்லை.
நீங்கள் குறைவாக பேசும்போது தான் உங்கள் வார்த்தைகளை கவனிப்பாங்க. என்ன சொல்ல போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு, அவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்ற ஒருத்தவங்க உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாங்கன்னா, அப்போ உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தைகளாக ஆட்டோமேட்டிக்காக மாறும். அதுக்காக நம்ம பிளான் பண்ணிடக்கூடாது. இயல்பாகவே அது மாதிரி வரணும். ரொம்ப நேச்சுரலாக வரணும். இயற்கையாக வருதுன்றது ஒன்று, ஆர்டிஃபிஷியலாக வருதுன்றது ஒன்று. ஆர்டிஃபிஷியலாக எப்படி வரும்னா, நம்ம பேசக்கூடாதுன்னு நினச்சி நம்ம அதிகமாக பேசுவோம். இயல்பாக வருது என்ன அப்படின்னா, நம்ம பேச வேண்டியதை மட்டும்தான் நம்மளால் பேச முடியும், அதிகமாக பேசவே முடியாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் அது நேச்சுரலாக வந்துடுச்சு. ஏன்னா அந்த மௌனத்தை நான் அனுபவிச்சேங்க. எனக்கு அந்த கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்போது அதிகமாக நாம் பேச, அவங்க பேச, யார் எதை பேசுனாலும் யாருக்கும் புரியாமல் இருக்கும். 2 பேரும் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தால் இவன் என்ன பேசுகிறான் அவன் என்ன பேசுகிறான்னு 3வது ஆளுக்கு தெரியாது, பேசுனவனுக்கும் தெரியாது, கேட்குறவனுக்கும் தெரியாது. அப்போ இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கும்போது எனக்கு அதிகமாக சைலண்ட் தேவைப்படுது, தனிமை. அந்த தனிமை நான் இன்னைக்கு வரைக்கும் நான் என்ஜாய் பண்ணுறேன். இந்த நாள் வரைக்கும் எனக்கு தனிமையாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அந்த தனிமையில் நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த மூவி பார்க்குறது, மொபைல் நோண்டுறது, அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸ்ட், அவ்வளோதான். நான் யோசிக்க மாட்டேன் ஃபியூச்சர் பற்றி, அதை பற்றி. அது யோசிக்கிறதுக்காக இந்த தனிமை இல்லை. அமைதியாக இரு, சும்மா இரு. சும்மா இருன்னு சொல்கிறாங்க இல்லையா, சும்மா இரு. அந்த சும்மா இருக்கிறத நேச்சுரலாக இருக்கணுன்ற ஒரு பர்பஸ்க்காக நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அப்போ நம்ம அதிகமாக நினைப்புகள் வரும். அப்போ பேச்சை குறைக்கணுன்ற ஆசை வந்துடுச்சுன்னா உங்களுக்கு இயல்பாகவே தனிமையாக இருக்க உங்களுக்கு ஆர்வம் பெருகும். எனக்கு சில நேரத்தில் ரொம்ப டயர்டாக இருக்கும். டே நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது, உடனே படுத்தா தூக்கம் வராது. இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டா தூங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் 2 மணி 3 மணி 4 மணி ஆகும் தூங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும், ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். டே டைமில் தூக்கம் நைட்டில் இல்லாமல் இருக்கிறதால இங்கே நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். நைட்டில் தூக்கம் இல்லைன்றதால டே டைம் ரொம்ப சோர்ந்து இருப்போம். அப்போ என்ன தெரியுமா செய்யணும், ஒரு 15 நிமிஷம் நல்ல சேரில் ரிலாக்ஸ்டாக ஃபேன் காற்றுக்கு அடியில் தண்ணி குடிச்சிட்டு ஃபேன் காற்றுக்கு அடியில் எதை பற்றி கவலைப்படாமல் ஒரு சின்னதாக ஒரு தூக்கம் போடுங்க. 10 மணியாக இருக்கட்டும், 10:15 இருக்கட்டும், எந்த டைமாக இருக்கட்டும், ஆனால் 10 நிமிஷம்தான். 10 நிமிஷம் பெட்டில் படுத்துக்க கூடாது. இது இரவு கிடையாது தூங்குறதுக்கு, இது ரெஸ்ட்டு. கண் அசர்வு வரும். அப்படியே 10 நிமிஷம், அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா, நீங்கள் நைட்டு தூங்காமல் இருந்தீங்க இல்லையா, அந்த தூங்காமல் இருந்தது அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூக்கம் 10ல், அதனால் நமக்கு காலையில் கொட்டாவியாக வரும். அப்போ அந்த 10 நிமிஷத்தை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா அந்த தூக்கத்தை நம்ம ஈக்குவல் பண்ண மாதிரி ஆகிடும். இதை செஞ்சு பாருங்கள். ஆனால் தூங்கிட்டிங்கன்னா வம்பாயிடும். பகல் தூக்கம் நோய், இரவு தூங்காமல் இருக்கிறதும் நோய். ஸோ நோயை வர வச்சிடக்கூடாது. இதெல்லாம் ஒரு பேலன்ஸ் பண்ணுறது. அதுக்காக தினமும் நைட்டு அந்த மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கவும் கூடாது. வேலைகளை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 7 மணி 8 மணிக்கு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஈவன் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, 8-8:30 மணிக்குள்ளே உங்கள் ப்ரிப்ரேஷன்ஸ் அத்தனையும் முடிச்சுட்டு ஹாட் பேக்கில் வச்சுடுங்க. நீங்கள் கொஞ்சம் 8-8:30 மணிக்கு சாப்பிட்டுடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் யார் யார் வராங்களோ, லேட்டாக வராங்களோ, அவங்களுக்கு சாப்பாடு போட்டு நீங்கள் படுத்து தூக்கிடுங்க. 2 மணி நேரமாவது ஆகணும். நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு பெட்ரூம் போகிற அந்த டைமிங் மினிமம் 2 மணி நேரம்.
8 மணிக்கு சாப்பிட்டா 10 மணிக்கு தூங்கும்போது வயிற்றில் எதுவுமே இருக்கக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இடத்துலையும் ஒழுக்கம் வேணும். டிசிப்ளின் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஒழுக்கன்றது எல்லாமே ஒழுக்கம். உங்களை உடம்பை பார்த்துக்கிறதுலையும் ஒழுக்கம் இருக்கணும், உங்கள் மனதை பார்த்துக்கிறதுலையும் ஒழுக்கம் இருக்கணும். முதல்ல உங்களை நீங்கள் வேற ஒரு ஆளாக இருந்து பாதுகாத்துக்கணும். சரியான நேரத்துக்கு தூங்குறோமா, சரியான நேரத்துக்கு சாப்பிட்றோமா, சரியானதை தான் பேசுகிறோமா, இது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதில் எதுவுமே அலட்சியப்படுத்தாதீங்க. ஒவ்வொரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற மிகப்பெரிய பொக்கிஷமான கருவிகள். ஒரு டிவி இருக்குது அப்படின்னா அதை வச்சு தான் நம்ம அத்தனை விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். நம்ம உடம்பு நமக்கு மிகப்பெரிய கருவி. இந்த உடம்பை சரியாக பார்த்துக்கிட்டவனால மட்டும்தான் உலகத்தில் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும், அதை எதிர்கொள்ள முடியும். நம்ம பலகீனத்தை பெருக்கிக்க கூடாது, தவிர பலத்தை தான் பெருக்கணும். இன்னைக்கு நீங்கள் பலகீனத்தில் இருக்கலாம், ஆனால் பலத்தை பெருக்குவதற்கு உண்டான வழிகள் என்னென்ன இருக்குது, அது எதெல்லாம் உடனே செய்ய முடியும், எதெல்லாம் பிறகு செய்ய முடியும், அப்போ அப்புறம் செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் என்ன, அதை முதல்ல மனசில் பதிய விடணும். இதெல்லாம் செஞ்சுதான் நம்ம பலகீனத்தை குறைக்க, பலத்தை பெருக்க முடியுமே தவிர, சில பேர் கேட்டிங்கன்னா ஆமாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் எல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னு தள்ளி வைப்பாங்க. நீங்கள் எது எதெல்லாம் தள்ளி வைக்கிறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு தோல்விகளை மட்டும்தான் குவிக்கும். அதனால் உங்கள் உடம்பை பற்றி யோசிங்க, உங்கள் மனசை பற்றி யோசிங்க. இந்த ரெண்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்களுக்கு தொடர்ந்து உடம்புல பிரச்சனைகள் இருக்குதுன்னா அவங்க இன்னும் சரியான திசையில் அதை ஹேண்டில் பண்ணலன்னு அர்த்தம். ஒரு ரைட் டெசிஷனில் ரைட் வேல நீங்கள் போனீங்கன்னா தான் எல்லாமே சிறப்பாக இருக்கும். உடம்புன்றது ஒரு மெக்கானிசம், அவ்வளோதான். உடம்புன்றது கம்ப்ளீட்டாக மெக்கானிசம். அந்த மெக்கானிசத்துக்கு கரெக்டாக இருக்கணும். ஒரு மெஷினை எப்படி நம்ம ரன் பண்ணுவோம், கரெக்டாக ஆயில் ஊற்றுவோம், அப்பப்போ மெயின்டைன் பண்ணுவோம், இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சால் தான் அந்த மிஷினரி ஒர்க் ஆகும். இல்லைன்னா மிஷின் டேமேஜ் ஆகிடும். உடம்பும் அப்படிதான், உடம்பும் அப்படிதான். காலையில் எந்திரிச்ச உடனே மலம் கழிக்கணும். டீ சாப்பிட்டா தான் எனக்கு போகும் அப்படின்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா டீ குடிக்கும்போது அந்த நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த மலம் அதோட சேர்த்து இதாகிடும். அப்போ எம்டி ஸ்டொமக்கில் தான் உங்களுக்கு அத்தனையும் நடக்கணும். 2 வேளை மலம் கழிக்க சொல்கிறாங்க. காலையில் ஒரு வேளை அண்டு மாலை நேரம். ஒரு ஆஃபீஸ் ஒர்க் போகிறவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். நேராக கண்ணா பின்னாடி நேரத்தை பயன்படுத்தக்கூடாது. எதுக்காக இருக்கட்டும், பசி வந்தால் சாப்பிடணும், நல்ல மென்று சாப்பிடணும். இதெல்லாம் உடம்புல இருக்கக்கூடிய மெக்கானிசம், இதை சரி பண்ணணும். அப்போ இந்த மௌன விரதம் என்ன பண்ணுதுன்னா, மாதத்துக்கு ஒரு தடவை எல்லா ஊர்லேயும் ஈபியில் கரண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. எதுக்கு பண்ணுறாங்க? எனக்கு என் ஃப்ரெண்டு சொல்லுவா, டே இதெல்லாம் சும்மா கதை, கரண்ட்டை சேர்க்கறதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. நான் ஈபியில் லைனில் இருக்கிறவர்கிட்ட கேட்டேன், என்னங்க எதுக்கு அப்படின்னா, இது மாதிரி இந்த மரம்லாம் அதிகமாக வரும், அதை கட் பண்ணுவோம், ஒயர் எதோ பழுதாக இருக்கும், அது ஒயரை மாற்றுவோம், அதனால் பண்ணுறதுனால தான் கரண்ட்டு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஒருவேளை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அடிக்கடி ஃபியூஸ் போகும், ஒயர் பழுதாகும், இதெல்லாம் நடக்கும். அதனால தான் இந்த மாதத்துக்கு ஒரு நாள் மெயின்டெனன்ஸ். அப்போது நம்ம மாதத்துக்கு ஒரு நாள் மௌன விரதம் ஏன் இருக்கிறோன்னா, நம்ம உடல் அமைப்புகள் சீராகும். ஏன்னா நம்ம பேசி பேசி சில ஸ்பீக்கர் அவுட் ஆன மாதிரி ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, அதிகமாக
இந்த சத்தத்தில் வேலை செய்கிறாங்கல்ல, இந்த இரும்பு பட்டறையில், இல்லை இந்த ரெக்கார்டிங் தேட்டர்ஸில், டப்பிங்கில், இவங்களுக்கெல்லாம் அந்த சவுண்டு அதிகமாக போக போக என்ன ஆகுதுன்னா காதுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரும். சில பேருக்கு காது கேட்காம போகும். ஏன்னா தொடர்ந்து இந்த சத்தங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பேசுகிற சத்தமும் உங்களுக்கு கேட்குது, அடுத்தவங்க பேசுகிற சத்தமும் உங்களுக்கு கேட்குது, டிவியில் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய பாட்டு சத்தமும் ஒரு பக்கம் கேட்குது, ரோட்டில் தக்காளி வெங்காயம் விற்கிறவங்க சவுண்டும் கேட்குது. எல்லா சவுண்டும் ஒரே நேரத்தில் காதில் கேட்குது. இதை தாண்டி நம்ம பேசுகிற சவுண்டு இருக்குது பாருங்கள், அது இன்னமும் ப்ரெஷர் ஆகுது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் எனக்காக ஃபீல் பண்ண வேண்டாம், ஏன்னா இது என்னோடய கடமை. நான் ஒரு 30 minutes ஆடியோ கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் என் தலையெல்லாம் ரொம்ப சூடாகும். ஏன்னா நான் ஒன்று நடந்து பேசினாதான் எனக்கு அந்த பேச்சு வரும். ரெண்டாவது, நான் பேசக்கூடிய ஸ்பீச் கொஞ்சம் வால்யூம் ஹை பண்ணுற மாதிரியான சில வார்த்தைகள் வரும். நான் ஒரு நாள் நினச்சேன், இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக பேசணும், அன்வேஸாக ஆரம்பிக்கும் போது எவ்வளோ கூலாக பேசணும், அது மாதிரி பேசணும்னு நான் நிறைய இடத்துல முயற்சி பண்ணேன். ஆனால் அது கடைசியில் ஆச்சுன்னா சீமானண்ணா வாய்ஸ் மாதிரி போயிடுச்சு. அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அப்படி கத்துவார் இல்லையா, அது மாதிரி என்னடா இது ரொம்ப சாஃப்டாக பேசணும்னு நினைக்கிறோம், ஆனால் ஆரம்பம் நல்லா இருக்குது, போக போக நம்ம எங்கேயோ போயிட்டோமே அப்படின்னு. அப்போது என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், ஏன்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஏன்னா நான் ஏதாவது ஃபீல் பண்ணால் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிங்கன்றதுக்காக நான் சில விஷயத்தை நான் சொல்கிறது இல்லை. ஆனாலும் நாளைக்கு மௌன விரதம், அதாவது இன்றைக்கி நீங்கள் மௌன விரதம் இருக்கீங்க இல்லையா, இது இருக்கும்போது இப்படிலாம் பேசும்போது உங்களுக்கே தெரியாத சில பிரச்சனைகள் வருதுன்றது என்னை வச்சு சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு காலையில் எந்திரிச்சதில் இருந்து உங்கள் குழந்தைங்க கிட்ட கத்துறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கத்துறீங்க, உங்கள் ஒய்ஃப் கிட்ட கத்துறீங்க, உங்கள் மாமனார் மாமியார் நீங்கள் பேசுகிறீங்க. நான் பேசுகிறத கத்துறதுன்னு சொல்கிறேன். யாராவது மெதுவாக ஒன்றும் இல்லை, உங்கள் மாமியார் இருக்காங்க, மாமியார் சொல்கிறாங்க, ஏம்மா டீ போடுமா அப்படின்றீங்க. நீங்கள் சமையல் ரூமில் இருந்துட்டு உங்கள் மாமியாரோட காதுக்கு கேட்குற அளவுக்கு நீங்கள் சத்தம் போடணும். இந்த டீ போடுறத்த அப்படின்னு கேட்பீங்க, சொல்லுவீங்க இல்லையா. நீங்கள் அங்கேருந்து முணுமுணுன்னு பேசுகிறீங்கன்னா உங்கள் மாமியாருக்கு கோபம் வந்துடும். பாரு, நம்ம டீ போட சொல்கிறோம், என்ன திமிரு, காதிலே வாங்கலை பாரு அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும், அவங்க காதுக்கு கேட்குற மாதிரி நீங்கள் கத்தணும். இந்த கத்தும் போது இருக்கக்கூடிய எனர்ஜி எவ்வளோ லாஸ் ஆகுது தெரியுமா. அப்போது என்னென்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். அப்போ அங்கே இருந்து சொல்கிறத நடந்து பக்கத்தில் மாமியாரோட காதில், அம்மா இந்த டீ போடுறம்மா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போங்களே. இப்போ நடக்கும் ஒரு எக்ஸசைஸ் ஆச்சு, கத்துறதையும் கம்மியாச்சு. நடக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதுக்காக நடந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நடக்கிறது ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கணும், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 10,000 ஸ்டெப்ஸு. கொஞ்சம் வயசானவங்க, ஒரு 60 தாண்டினவங்க ஒரு 5,000, அந்த மாதிரி ஸ்டெப்ஸ். அது நடந்தால் தான் உடம்புல ரத்த ஓட்டம் நல்லா போகும். இருக்கிறதுல பெஸ்ட்டு வாக்கிங் அண்ட் ஜாக்கிங் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் ஜிம் ஐட்டம், அந்த ஐட்டம், இது யோகா, அதெல்லாம். எந்த மனுஷன் 40 நிமிஷம் நடக்கிறானோ அவன் 100 வருஷம் வாழுவான். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா நடந்துட்டு, நான் பார்ப்பேன் வாக்கிங் போகும்போது, நல்லா நடந்து முடிச்சுட்டு ஒரு கடையில் டீ நல்லா சூடாக இருக்கும், அங்கே போய் ஒரு டீயும் ஒரு போண்டாவும் சாப்பிட்டு போவாங்க. அது ஆகாது, அது நடைக்க சம்மந்தமே இல்லை. ஆயில் ஃபுட்டை குறைக்கணும். நீங்கள் ஒன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே முதல்ல அவாய்ட் பண்ணுறது கொழுப்பு சேர்ந்த பொருட்களை. இது அப்புறம் பேசுவோம், இது வேற எங்கே போகுது டாப்பிக்கு. இப்போ என்ன சொல்கிறேன், அந்த பேச்சு, நீங்கள் சத்தம் போட்டு ஒரு இடத்துல பேசக்கூடிய பேச்சுக்களால் உங்கள் எனர்ஜி லெவல் குறையுது. நல்லா பாருங்கள், உங்கள் நெஞ்சில் கை வச்சு பாருங்கள்.
நீங்கள் சத்தம் போட்டு பேசும்போது ஹார்ட் பீட் வந்து எகுரும். இத்தனைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் இங்கே பாஸ் பண்ணுறீங்க, அதுக்கே உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து கொஞ்சம் லேப்டாப் அதிகமாக அடிக்கும். நீங்கள் ஒரு கோவத்தில் கத்துனீங்கன்னா 2 மடங்கு அதிகமாகும். அப்போது உங்களுக்கு பிபி மிஷன் நீங்கள் மானிட்டர் செக் பண்ணிங்கன்னா 200, 210, 220 வரைக்கும் காட்டும். திடீர்னு வரக்கூடிய பிபிஸ். ஆனால் இது நீங்கள் திடீர்னு ஒரு நாளைக்கு 10 தடவை, 20 தடவை, 30 தடவை கத்துன்னு கத்துனீங்கன்னா உங்கள் ஹார்ட் பீட் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அதாவது ஒரு புது மிஷின் வாங்குகிறோம் அப்படின்னா வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆனால் அது போக போக பழுதாகும். ஏன்னா ஏன் பழுதாகுதுன்னா தொடர்ந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பிறக்கும்போது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஹார்ட்டு, கிட்னி எல்லாம், கண், காது, மூக்கு எல்லாமே. ஆனால் போக போக அதை யூஸ் பண்ணுற பாருங்கள், சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதால தான் அத்தனையும் கெட்டு போகுது. அப்போ இந்த மௌன விரதம் உங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சவால், பக்கா சவால். என்ன சொல்லணும்னா பக்கா சவால். இது வந்து அடுத்த 1 மாதத்துக்கு இது உங்களுக்கு எனர்ஜியாக கொடுக்கும். ஒரு விழிப்புணர்வு உங்கள் மனசுக்குள்ளே வரும். திரும்ப திரும்ப சொல்கிறதா, பேசாமல் இருந்தோம் அப்படின்னா எல்லாமே கிளியர். அதனால தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, மாதத்தில் 1 நாள் மௌன விரதம் இரு, திங்கள்கிழமை விரதம் இரு, சோமார விரதம் என்னமோ சம்திங் சொல்லுவாங்க. திங்கள்கிழமை ஏன் விரதம் இருக்க சொல்கிறாங்க? கமெண்டில் கமெண்ட் பண்ணுறீங்களா? கேள்விகள் கேட்கவே இல்லை. ஏன் திங்கட்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்க சொல்கிறாங்க? சரியான பதில் சொல்லுங்கள். நம்ம அன்பே சாயலில் நிறைய தடவை சொல்லியிருக்கோம். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ நான் ஆன்சர் பண்ணலாமா? திங்கட்கிழமை ஏன் விரதம் இருக்க சொல்கிறாங்கன்னா, நம்ம மக்கள் ஞாயிற்றுக்கிழமை நான் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க. ஆடு, கோழி, மீன், சில பேர் மாடு, சில பேர் பன்னி, ஏதோ சம்திங். அது சாப்பிடும்போது ஜீரணத்துக்கு கிட்டத்தட்ட 1 நாள் பிடிக்கும். உடனே டக்குன்னு ஜீரணம் ஆகாது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, பச்சையாக சொல்லணுன்னா ஒரு பொணத்தை சாப்பிட்ற மாதிரி. பொணம் தானே இது. ஆடு, செத்துப்போன ஆடை தானே சாப்பிட்றோம், செத்துப்போன கோழியை தானே சாப்பிட்றோம், செத்துப்போன மீனை தானே சாப்பிட்றோம். அப்போது உடனே டக்குன்னு சீ அப்படிலாம் சொல்லாதீங்க. உண்மை அதுதான். உண்மையை சொன்னால் கசக்குன்றது இப்போ உங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நம்ம ஒரு புணத்தை தான் சாப்பிட்றோம். மாமிசன்றது அதுதானே. அப்போது அது இருக்கக்கூடிய அந்த தோல், கால், சில பேருக்கு எத்தனை பேர் விட போகிறீங்கன்னு தெரில இது சொல்கிறதால. அப்போ அதெல்லாம் ஜீரணமாகிறதுக்கு 1 நாள் ஆகும். அதனால தான் சொல்லுவாங்க, சூரியன் மறைகிற நேரத்தில் நாம் அந்த விரதத்தை முடிக்கணும். சூரியன் எத்தனை மணிக்கு மறையுது? 6, 6:30 மணிக்கு மறையுது இல்லையா? அப்போ வந்து கரெக்டாக ஒரு 6 இருந்து 7 அது எப்படி சாப்பிடணும்? ரொம்ப லைட் ஃபுட்டாக எடுத்தவொடனே ஒரு ஜூஸ் வந்து சர்க்கரை போட்டு, ஐஸ் போட்டு, பால் ஊற்றிலாம் இல்லை, பிளைனாக சாப்பிடணும். இல்லை ஒரு பழம் சாப்பிட்டுட்டு எது வந்து ஜீரணத்துக்கு ஈஸியாக உகந்ததோ அதை சாப்பிடணும். ஒரு 4 இட்லி, ஒரு சட்னி வந்து கெட்டி சட்னி கிடையாது. இங்கே நிறைய பேர் இந்த கெட்டி சட்னி தயவுசெய்து சாப்பிடாதீங்க. அது அவ்வளோ சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஆரம்பத்துலேருந்தே பிடிச்சது 2 ஸ்பூன், சரி 1 கரண்டி, சின்ன கரண்டி தான் இருக்கும், 1 கரண்டி அந்த சட்னியை ஊற்றி 2 கரண்டி, அதே கரண்டி 2 கரண்டி தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். இது எல்லாரும் என்னை பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணுவோம், என்னடா இது சட்னியாடா இது அப்படின்னு. இந்த சட்னி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி பிடிக்காது, எனக்கு சம்திங் ஏதாவது எப்பயாவது விருப்பப்பட்டால் சாப்பிடுவேன், இல்லாட்டி சாப்பிட மாட்டேன். அப்போ அது அப்புறம் தான் யோசிக்கிறேன்,
அது நிறைய பேருக்கு ஜீரணத்துக்கு பிரச்சனையாகுதுன்னு சொல்லி டாக்டர்ஸே ஒரு நாள் வந்து ஒருத்தவங்க கிட்ட சொன்ன மாதிரி என்கிட்ட சொல்லும்போது தான், ஆஹா, நமக்கு இந்த விஷயம் முன்னாடி யாரும் சொல்லாமலே நமக்கு இயல்பாக நடந்திருக்கே அப்படின்னு. ஸோ அது மாதிரி எளிதில் ஜீரணமாக்கப்பட்ட இது மாதிரி சாப்பிடணும். இதெல்லாம் விரத முறைகள். வாரத்தில் ஒரு நாள் தப்பே கிடையாது. ஆனால் அல்சர் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அல்சர் இருக்கிறவங்களாம் பாவம் எதையுமே சாப்பிட முடியாது, அது வேறு விஷயம். பட் அவங்க மறுபடியும் வாய்த்த காய போட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அது பிரச்சனையாகும். அதனால் அவங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரே ஒரு விஷயந்தான், சாப்பிட்டது ஜீரணமாகணும். நம்ம சாப்பிட்டதை ரத்தத்தில் கலக்கணும், அவ்வளோதாங்க. அது ரத்தத்தில் கலக்காமல் அப்படியே இருந்துச்சுன்னா அதுதான் நோய். ஸோ உடம்பை பற்றி இங்கே யாருக்கும் புரிதல் இல்லை. ஒரு தலைவலின்னா ஒரு டோலோ போட்டுக்கோ, ஒரு வயிற்று வலின்னா ஒரு லோப்ரோமைட் போட்டுக்கோ. இந்த மாதிரி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நமக்கு இதெல்லாம் ரொம்ப பெருமை வேறு. நான் பார்த்தியா எல்லா மாத்திரையும் சொல்கிறேன் பார்த்தியா அப்படின்னு. இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஹோட்டலுக்கும் மெடிக்கல் ஷாப்புக்கும் போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை தான். இப்போ உங்களுக்கு 60 வயசு ஆனாலும் இப்பயும் நீங்கள் தயார்படலாம். உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரியான சாப்பாடு, உப்பு, காரம், புளி, இனிப்பு, இது எல்லாமே கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். இனிப்பையும் காரத்தையும் உப்பையும் அறவே தவிர்த்திங்கன்னா நீங்கள் சூப்பராக வாழலாம். இந்த குருவிங்கெல்லாம் பாருங்கள், அதுங்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வருது, பிபி வருது, இல்லை காலில் கட்டு போட்டு ஃப்ராக்சர் ஆகி அப்படியே இருக்காங்க. அதுங்களாம் என்ன சாப்பிடுதுங்க? உப்பு இல்லாத பண்டங்கள் தான் சாப்பிடுதுங்க. அதான் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம அம்மாவுக்கு உப்புனா ரொம்ப பிடிக்கும். உப்பு தான் அதிகமாக போட்டு சாப்பிடுவாங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் ரொம்ப தூக்கலாக தான் இருக்கும். அப்போ அடிக்கடி சொல்லுவாங்க, என்னை கிண்டல் பண்ணுவாங்க, உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு. நான் சொல்லுவேன், உப்பு இருக்கிற பண்டம் ஹாஸ்பிட்டல்லே அப்படின்னு. உப்பு அதிகமாக சாப்பிட்டா பிபி ரைஸ் ஆகுதா? போகணுமா? நம்ம டாக்டர் என்ன பண்ணுவாங்க, ஒரு மிஷினை மாட்டுவாங்க. மாட்டி அதில் என்ன நம்பர்ஸ் வருதோ உடனே ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுப்பாங்க, எழுதுவாங்க, எழுதிக்கிட்டே இருப்பாங்க. 5 மாத்திரை 6 மாத்திரை போடணும். பிபி மாத்திரை காலையில் 1, நைட்டு 1. பிபி மாத்திரை சாப்பிடும்போது வயிற்றில் புண்ணாயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஆன்டிபயோட்டிக் எழுதுகிறாங்களா இல்லையா? நடக்கலையா? அப்போ உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னா உப்பு இருக்கிற பண்டம் ஹாஸ்பிட்டலில். நம்ம உப்பு அதிகமாக சேர்க்கறதால நம்ம எங்கே போய் நிற்கிறோம்? ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறோம். இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ நம்மளோட ஒழுக்கம் சாப்பாட்டுலேயும் இருக்குது, உறக்கத்துலேயும் இருக்குது, அண்டு ஓய்வுலேயும் இருக்குது, வேலை செய்கிறதுலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ எதை நீங்கள் நிறுத்த போகிறீங்க? இல்லை, நான் 24 மணி நேரம், நான் 16 மணி நேரம் உழைக்க போகிறேன்னு சொல்லிட்டு தூங்காமல் சாப்பிடாமல் இருக்கிறதா? இது ஒழுக்கத்தை மீறுறது. நீங்கள் கடின உழைப்பாளியாக காட்டுறதுக்குன்னு எத்தனையோ வழிகள் இருக்குது. அது இந்த வழிகளை பயன்படுத்தாதீங்க. உங்கள் ஒழுக்கத்தை மீறுறதுக்கு உண்டான அத்தனை வழிகளையும் நீங்கள் செய்யவே கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 8 மணி நேரம். மீதி இருக்கிற 8 மணி நேரம் உங்களுக்கானது. மீதி இருக்கிற 8 மணி நேரம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, தூங்குகிற தூக்கம், இதை பொறுத்து. இதை செய்யாமல் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி வாழ்க்கையில் டெவலப் ஆகி பல பேருக்கு முன்னாடி சவாலாக நிற்பேன் அப்படின்னா நிற்க முடியாது. ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் நிற்பீங்க. ஒழுக்கத்தை மீறினா ஆபத்து. நம்ம எல்லாருமே ஒழுக்கத்தை மீறுறோம். சாப்பிட்ற சாப்பாட்டை நம்ம மீறுறோம். நமக்கு தேவையானதை நம்ம சாப்பிட்றது இல்லை, தேவை இல்லாததை நம்ம சாப்பிட்றதால, ஒழுக்கத்தை மீறினதால ஹாஸ்பிட்டலுக்கு கப்பம் கட்டிகிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் மெடிசனுக்கு வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 5000-8000 ரூபாய் செலவாகுது, தெரியுமா உங்களுக்கு? ஹார்ட் ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், பிபி ப்ராப்ளம், இந்த 3த்துக்கும் மாத்திரை மருந்து எடுக்கிறவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம், கிட்னிக்கு சேர்த்து ஒரு மாத்திரை எடு.
உடம்புல இருக்கிறது 5-6 உறுப்பு தான் நினைக்கிறேன், மெயினான உறுப்பு. அத்தனை உறுப்புக்கு மாத்திரை போட்டுகிட்டே இருக்கோன்னா ஒழுக்கத்தை நீங்கள் மீறினீங்க. நீங்கள் உடனே ஒரு விஷயத்தை எனக்கு கேட்குறீங்கன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க கேட்பீங்க, எனக்கு கண்டிப்பாக சொல்லுவீங்க, தம்பி நீ மட்டும் எப்படி தம்பி அப்படின்னு. நான் ஒழுக்கத்தை முன்னாடி ரொம்ப மீறினேன், இப்போ கொஞ்சம் தான் மீறிட்டுருக்கேன். ஏன்னா சில நேரத்தில் எனக்கு ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை. 8 மணிக்கு முடியணும் அப்படின்ற ஒரு ஒர்க்கு கிட்டத்தட்ட 10 மணி 11 மணி ஆகுது. அதை என்னால் அவாய்ட் பண்ணவும் முடியல. அதுக்கு ஒரு ஆளை போட்டால் அப்போ அவனும் ஒழுக்கத்தை மீறின மாதிரி தானே. அதனால் சில விஷயங்கள் என்னால் முடியல. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸை நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன்ஸை நீங்களும் ரெடி பண்ணுறது தான் இந்த மௌன விரதத்தோட மெயினான நோக்கமே. சாயப்பா நம்மளை எப்படி எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? என்னோட குழந்தைங்க அமைதியான குழந்தைங்களாக இருக்கணும். நம்ம ஸ்கூலில் அடிக்கடி சொல்லுவாங்க தெரியுமா, அமைதியாரு அமைதியாரு அமைதியாருன்னு. அந்த அமைதியாக இருந்திருந்தால் பிரச்சனையே இல்லை. அந்த அமைதி இல்லாத சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது தான் பிரச்சனைகள் அதிகமாக உங்களுக்கு வெடிக்குது. இதை நாம் சரி பண்ணணுமா இல்லையா? அப்போ நாம் சரி பண்ணுவோமே. அப்போது ஸ்கூல் படிக்கும்போது நம்ம அமைதியாக இருக்கிற குழந்தைங்க மட்டும்தான் நல்ல மார்க் வாங்குவாங்க. நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? அமைதியாக இருக்கிறவங்க தான் டிசிப்ளினாகவும் இருப்பாங்க. ஆனால் வளவளன்னு பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த டிசிப்ளின்ஸ் இருக்காது. ஸ்கூல் கிளாஸ் டீச்சர்ஸ் நடத்தும்போது நாம் அவங்களுக்கு அவமரியாதை செய்கிறது. ஏன்னா இதெல்லாம் கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் நான். அதனால் நான் தெளிவாக சொல்கிறேன், இது எல்லாமே நடந்தது. பட் சில பேர் அமைதியாக இருப்பாங்க, ஆனால் அதிலே அந்த அமைதிக்கு பின்னாடி வில்லத்தனமும் இருக்கும். அது மாதிரி இருந்துடக்கூடாது. அமைதின்றது கடவுளுடைய வரம். அந்த வரத்தை தேடி தான் நாம் இன்றைக்கே முதல் அடி எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இதை மறக்காமல் நாம் செய்யணும். அதே மாதிரி ஒரு சைராம் இன்றைக்கி நம்ம கொடுத்த ஆடியோவில் வர வியாழக்கிழமை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லா வியாழக்கிழமையும் நாங்கள் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும். அதனால் வியாழக்கிழமைன்றது எங்களால் கண்டிப்பாக முடியாமல் போயிடுமே அப்படின்னாங்க. அதனால் நாம் இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, ஃபஸ்ட்டு சண்டே, நாம் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணலாமா? அதுக்காவது உங்களோட ஒப்புதல் கிடைக்குமா? ஏன்னா எனக்கு என்னென்னா, அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இதை செய்யணும்னு நாம் நினைக்கிறோம். அதனால் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மாதத்தில் வர முதல் ஞாயிற்றுக்கிழமை அந்த அன்னைக்கு இதை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் யாராவது விரதம் எடுக்கலை, இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா, வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது அடுத்த மாதத்தில் வர முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த விஷயத்தை செய்யணும். மாதத்தில் ஒரு நாள் நம்ம நிச்சயமாக செய்கிறோம். அந்த அன்னைக்கு சிக்கன் மட்டன் மட்டும் சாப்பிடாதீங்க. ஏன் சாப்பிட வேண்டாம்னு சொன்னால், உங்களுக்கு இந்த மௌன விரதம் இருக்கும்போது இந்த சிக்கன் மட்டன் சாப்பிடும்போது ஒரு விதமான டயர்ட்னஸ் அதிகமாக வரும். அந்த டயர்ட்னஸ் இருக்காமல் இருக்கணும்னா நல்ல வெஜிடபிள்ஸ், பக்காவான வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க. இதை நம்ம ரெகுலராக பண்ணுவோம். ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நாம் இதை செய்கிறோம். இதை செஞ்சு நம்ம இன்னமும் சாயப்பா கிட்ட நெருங்குறோம். அவர்கிட்ட நெருங்க ஆரம்பிச்சிட்டாவே அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்துடும்ன்ற நம்பிக்கையோடு நீங்கள் இன்றைக்கி விரதத்தை நீங்கள் கையில் எடுத்துருக்கீங்க. 6 மணிக்கு முடிச்சுட்டு 6 மணியில் இருந்து 6:30 ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு அன்பே சாயின்ற பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாய்பாவுக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு அவருக்கு நன்றிகள் சொல்லி நாம் இந்த நாளை முடிப்போம்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற. ஜெய் சாய்ராம்.